பத்திரிகைக்காரங்களுக்கும் என்னுடைய யூனியன் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது இருந்தாலும் ஒரு நான் மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய வந்து திருப்பி உடனே சொன்னேன். நான் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடு, அவங்கக்கிட்ட சொல்லுவோம், விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஏதோ உண்மையாக செய்யலை போல இருக்குது, இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது. உங்களை டைரெக்டாக மீட் பண்ணால் தான் சிலது சொல்ல முடியும். இப்போது ஒரு சில பத்திரிகைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம், கேள்வி கேட்கலாம், எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் கிடையாது. எனிவேர் நான் தைரியமாக பத்திரிகைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா, என்கிட்ட உண்மை இருக்குது. எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க போண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரி சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து இப்போ நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க, அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்த. அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்காந்துருந்தவன், நானும் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. அந்த படம் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்போ இவங்களை பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட. பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்னை அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கவும் சொன்னாங்க. போலீஸ் சைட்லேருந்து படத்தை கொடுத்தோம். படத்தை போட்டு பாருங்கள். படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க? இல்லாத பிள்ளைத சொல்லி இப்போ நான் வந்தேன், கட்டடத்துக்குள்ளே வந்தேன், பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை. யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? லெட்ரு வரணும்ல. அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அதை படித்து பார்த்தோம்னா தெரிச்சு இந்த விஷயமாகவே இல்லை, அவங்க வேறு விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்காண்டா, அவனை கூப்பிடு, அவன் பேரை போட்டு உள்ள, அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்மந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலே எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சுருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சுருக்கேன் முதல்ல. அப்புறம் வீரமணியை உட்கார வச்சுருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சுருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி அது வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜை உட்கார வச்சுருக்கேன். அவர் 3 வருஷம் இருந்தார். உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி இப்போ கூட சரி
வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சேன். நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன முடிவெடுக்க போகிறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கப்பு. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போராக பேசும்போது என்ன செய்கிறது? அநியாயத்துக்கு நாங்கள் ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்களெல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெரிக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, வேறு அவங்க மெம்பர் இல்லை. அதுக்கு இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். பட் நாங்கள் இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம் நான் சொன்னேன். நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன. அவங்க சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இது பின்னணி குரல் கொடுப்ப ஒரு சங்கம். அதான் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸுக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மூலியமாக எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. அவங்க நம்பி ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் லீகலாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் புகார் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் லீகலாக தான் வாங்க அப்படின்னு சொல்கிறது. அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்கிறதுக்கான ஒரு இல்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்கள் இது மாதிரி யூனியனில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க இல்லை? உங்களை இவர் யார், நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள்? அப்போ யூனியன் தலைமை என்ன செய்யும்னா, இங்கே இருக்கிற பாடியை இவங்க லெட்டரில் எழுதி அவங்க கொடுத்தால்தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் பேசும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசினாருன்னு சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் அசிங்கமாக பேசலான்னா, நீ உனக்கு தெரியுமா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன், எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஆதாரம் இல்லை சார், ஆதாரம் இல்லை சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாரம் இல்லை. அதாவது இப்போ இந்த யூனியன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த இவர் தப்பு பண்ணியிருக்கார் சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்போ நான் ஆக்ஷன் இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இல்ல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் பாலியல் ரீதியான இப்போ புகார்ன்றது இப்ப சொல்றீங்க. இப்ப பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. இல்ல அது லெட்டரா கொடுத்தாங்க அப்படினா வெளிப்படைத்தன்மையா இப்போ அவர் அடிச்சிட்டான் வச்சிட்டான் அப்படிங்கிறது ஓகே. ஒரு பெண் நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல ரைட்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு தோணல தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கு. இல்ல என்ன இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன், அவனை வார்ன் பண்ணன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார், இது நடந்ததுக்கான எந்த ப்ரூஃப். இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ இங்க யூனியன்ல லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது.
புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினார்னு வருது. எங்க மிரட்டினாரு கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல? சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நீங்க இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எடிட் பண்ணி போட்டுருக்கேன்னாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ராவ் ஃபுட்டேஜ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சார் இல்ல சார், இது யூனியன் இஷ்யூ சார். போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம். போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம். எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாங்க சார் இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். போலீஸ் சொன்னாங்களா எடிட் பண்ணி கொடுத்திருக்கோம்னு? இவங்க வந்து க்ளைம் பண்ணி இவங்க சொல்றாங்க சார். போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? இல்ல சார், நான் உங்களை கேக்குறேன். அவங்க blame இல்ல பண்றது வந்து சார், என்னன்னா நான் தான் சொல்றேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் blame பண்ணலாம். Where is the proof? Where is the proof? இல்ல பரவாயில்ல. Where is the proof? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட ஒரு சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு. Where is the proof? I have to prove it. நான் சொன்ன உடனே அவனால ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேட்கறாரு. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன், அதாவது ரிமூவ் பர்சன்ஸ், அதாவது இங்க இருந்து எக்ஸ்பெல் பண்ண பர்சன்ஸ் பிளஸ் அதிர்ச்சியா இருக்கும் என்னன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் எங்க மேல நடவடிக்கை எடுத்து எதனா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸோ இல்ல எதனா ஒரு இது எடுத்து எங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்றத இட் இஸ் an allegation. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த அலிகேஷன். ஆமா ஆமா, நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே நடக்கக்கூடியது தான். இப்போ எதிர்த்து கேட்டால் ஏதாவது பேசுனா உடனே எடுத்துடுறோம்னு சொன்னால் 1700 பேருக்கு மேலே மெம்பராக இருக்க முடியுமா? இங்கே இங்கே மெம்பராக இருக்கிறவங்க 1700 மேலே யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து, நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸுக்கு. அதை நாங்கள் தராமல் இருக்கணும். ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க? அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சி நேற்றுனா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார், ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. ரைட், நீங்க சொன்னது வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்க அந்த 10% வாங்கி கொடுங்க. பட் why are they being removed action எடுக்கிறீங்க? இல்ல சார், உங்க क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். நாங்க கேள்வி கேட்டா எங்களை ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. என்ன கேள்வி கேட்டாங்க, எப்ப கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கல. எங்கேயாவது கேள்வி கேட்டா உடனே ரிமூவ் பண்ணுவாங்களா சார்? சார் அலிகேஷன், அதுதான் சார் அலிகேஷன். என்ன வேணாலும் சொல்றான் சார். நான் கூட யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் சார். நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்னா ஒரு இடத்துல மாட்டுவேன். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னொரு வாட்டி சர்மைஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு டப்பிங் யூனியனை பத்தி, அதுல ஷாஜி விஷயம் பத்தி, ஷாஜி இந்த பொண்ணு மேல, இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடந்தாரா இல்லையான்றத பத்தி நான் வரல. அது நடந்திருக்கான்னு இது கோர்ட் சொல்லியிருக்கு. அது அங்க அந்த வந்து அதை வந்து நான் ரெஃப்யூட் பண்றேன். அதுக்காக தான் ஷாஜியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகே, ஆனால் மற்றபடி அந்த ஷாஜி விஷயத்திலேயோ இந்த டப்பிங் யூனியன் பத்தி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் சார். அப்பட்டமான பொய் சார். உண்மையா இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்க. ஓகே, இன்னொன்னு, ரெண்டாவது, நீங்க ஒரு யூனியன்ல இருக்கீங்க. அந்த யூனியன் இன்னொரு யூனியன்ல இருந்துட்டு எங்க யூனியனை பத்தி முதல்ல பேசவே கூடாது. ரூல். ஓகே, மூணாவது, இப்போ நான் இந்த மூலமா சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், இந்த பொண்ணு என்னன்னா சார், தப்பு பண்றவங்க, பொய் பேசுறவங்க நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சத்தம் போட வேண்டாம் சார். அவங்கள பேச விட்டா அவங்களே மாட்டிக்குவாங்க சார். அந்த மாதிரி இந்த பொண்ணு, நீங்க நல்லா பாருங்க, அந்த பொண்ணுடைய இன்டர்வியூல ஷாஜி பத்தி பேசுறப்ப அந்த பொண்ணுடைய முகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் இவரை பத்தி என்னை பத்தி பேசுறப்போ முகத்தை பாருங்க. அவ்வளவு, உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம் டப்பிங் யூனியன் மேல, இவர் மேல, என் மேல, எதுக்கு இவ்வளவு வன்மம்? ஸோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. வரப்போற எலெக்ஷனுக்காக பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆப்ரேட் பண்ணுது. அந்த குரூப்புக்கு இந்த பொண்ணு பலிகடாவாயிருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்ப தெரியல, பின்னாடி தெரியும். இந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு தொடுக்கிறோம் சார். இது எல்லாமே கிரிமினல் டெஃபினேஷன். நாங்கள் அந்த டெஃபமேஷன் வந்து நாங்கள் ஃபைல் பண்றோம். அந்த பொண்ணுக்கு அநேகமா நோட்டீஸ் போயிருக்கலாம் இன்னைக்கு.
ஓகே, நான் இது டெஃபமேஷன் இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று தனி மனித தாக்குதல், என்னை பத்தி மட்டும் பேசுறது ஒன்று, என் ஒய்ஃப் என் பசங்களை பத்தி என்ன ப்ரூஃப் இருக்கு உனக்கு, என்ன இருக்கு உனக்கு? அந்த வந்து ஃபர்ஸ்ட் அது தனிமை. இன்னொன்று, இந்த டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் இதோ பின்னாடி இருக்காங்க, எங்க மெம்பர்ஸ் இருக்காங்க, நிர்வாகிகள் மட்டும் இல்லை, எங்களுடைய நார்மல் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. நாங்கள் ஓடி போறவங்க கிடையாது, எதிர்த்து நிற்போம் எதுவாக இருந்தாலும். அதாவது இப்போ கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்காங்கல்ல சார், அவங்கெல்லாம் யூனியன் சர்வீஸ்க்கு வரவே மாட்டாங்க சார். ஏன்னா என்னதான் நீங்க வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் உங்க சொந்த வேலையை சார், என் பொண்ணு எல்லாம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பேன் சார், நான் இங்க யூனியன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்லை சார், யூனியன் சர்வீஸ்க்கு உண்மையா வந்து உழைக்கிறவங்க அத்தனை பேரும் தான் சார். அப்போ அந்த மாதிரி உழைச்சி இல்லை, இந்த மாதிரி பேசுறப்போ சி இதுக்காக வாடா நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து வேலையை விட்டு வேலையை செய்யணும், இதுக்காக சம்பளம் கிடையாது. ஓகே, இன்னொன்று, இந்த யூனியன் எங்கள் யூனியன்ல இருந்து ஒரு பைசா கூட யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டைஸ்ட். இங்க ₹1 டீக்கு ₹10 எடுக்கிறேன்னா கூட அக்கௌண்ட் இங்க கொடுக்கணும், நீ வவுச்சர் சைன் பண்ணணும். இங்க அக்கௌண்ட்ல இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன கையாடலுக்கு எங்கேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இவங்க கிடையாது. ஆனா மீடியால பேசுவாங்க, தப்பு பண்றாங்க, பில்டிங்கை இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடிச்ச பில்டிங்கை இப்ப திருப்பி கட்டியிருக்கோமே, இதை பத்தி சொன்னாங்களா எங்கேயாவது இன்டர்வியூல? அந்த பில்டிங்கை இடிக்க வச்சதும் அவங்க கூட இருக்க ஒரு ஆள் தான். தேவையில்லாம, அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இந்த பில்டிங் எடுக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே போய். எதுக்காக சார் ஒரு பொண்ணு தேவையில்லாம மீடியாவில் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னா கட்டமைக்கிறது சார். டப்பிங் யூனியனை பத்தி எங்களை பத்தி ஒரு பிளாக் ஷேட் ஆக்குறது சார். ஸோ தட் எலெக்ஷன் வர்றப்போ அவங்க ஆளுங்க வர்றப்போ பாத்தீங்களா, அன்னைக்கே அந்த பொண்ணு இன்டர்வியூல சொன்னிச்சு, இவங்க ஏதாவது பேசுனாங்களா, இவங்க மேல தப்பு இல்லைன்னா சொல்லியிருக்க வேண்டியதுதான்னு பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது இஷ்டம் இல்லை. டப்பிங் யூனியன் மேட்டர் எங்களுது, இது குடும்பம் மாதிரி சார். எங்களுக்குள்ள வந்து என்ன இருந்தாலும் எங்களுக்குள்ள போய் நான் இங்க வந்து உங்க டைம் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க எல்லாரையும் நிக்க வச்சு நான் பேசணும் அப்படின்னா வேற வழி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டப்பிங் யூனியனை பத்தி, டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியன்ல மெம்பர்ஸா சேர்ற யாரெல்லாம் சேரலாம், யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கார்டு கொடுக்காங்க, தப்பா பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட், இந்த பொண்ணு சொன்னது பொய். அதாவது எங்க மெம்பர்ஸை பத்தி கவலை இல்லை சார், அவங்களுக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. ஓகே, இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்க இந்த பொண்ணு 23ல ரிமூவ். ஓகே, 22ல இருந்து எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இந்த புதுசா சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு எலெக்ஷன்ல. ஸோ இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியாவது அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்ற ஒரு அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். 1 2 அவங்களே சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நவம்பர்ல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் வந்துடுச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மெம்பர்ஸ் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வேற யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த கேம்பெயின். இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் சார், அந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு போடுறோம் சார்.